படம் ரிலீஸ் ஆன பின்னாடி பைரசி போகிறேன். இப்போ ரிலீஸ் ஆகாத படத்துக்கு ஒரு சிலர் பண்ணது, இப்போ எடிட்டர் அவங்க அசிஸ்டன்ட் பண்ணிருக்குன்னு சொல்கிறாங்க. அது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவர் சொன்னார் நடிகர்கள் சம்பவத்தை குறைக்க போறீங்களான்னு கேட்குறேன். இல்லை அப்படி நீ எப்பவுமே இப்படி குறுக்க கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது தம்பி. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கொஞ்சம் சில வருடங்களாக சின்னதாக ஒரு பிளவுபட்டு பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். 2026-29க்கான தேர்தல் முடிஞ்ச உடனே முதல் பொதுக்குழு கூட்டம் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலுக்கான முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே நாங்கள் வெற்றி பெற்றோன்னே தேர்தல் தமிழ்நாடு தேர்தல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு முடிஞ்ச உடனே இப்போ முதல் பொதுக்குழு நடத்தியிருக்கோம். வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். அதற்கான அதே மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓடிடி இது, அதே மாதிரி தமிழ் திரைப்பட நடிகர்களுடைய ரெவன்யூ ஷேர் அந்த தீர்மானம் நிறைவேற்று. தீர்மானம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கு, எல்லாமே கொடுத்துருக்கு. இல்லை, இனிமேல் தான் முடிவு பண்ணும். ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அன்னைக்கு நடக்காது. இல்லை, அதுக்கு வேற வழி என்ன? அது பேச்சுவார்த்தை. இப்போ வந்து ஓடிடின்றது நம்ம ஒரு சவுத்துன்னு சொன்னால் 4 ஸ்டேட்டில் வாங்குவாங்க, ஒரு ஸ்டேட்டில் கிடையாது. அதே மாதிரி 4 ஸ்டேட்டு பேசி முடிச்சு அது ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். ஓடிடியே வாங்குறது இல்லை எங்கேயுமே. இப்போ வந்து நடிகர்களுடைய சம்பளம் குறைப்பு தொடர்ந்து இந்த ஓடிடி இத்தனை வாரங்களுக்கு பிறகு வெளியாகும். இதெல்லாம் பல கூட்டங்களிலும் பொதுக்குழு கூட்டங்களிலும் தீர்மானம் எடுக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனால் அது இன்னமும் நடைமுறைக்கே சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது சார் தமிழ் திரைப்படம். இல்லைங்க அதுக்கு வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கொஞ்சம் சில வருடங்களாக சின்னதாக ஒரு பிளவுபட்டு இப்போ வந்து இவர் தலைவரான பிறகு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தமிழ்குவர் தலைவரான பிறகு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டு அந்த தனியாக போன அந்த அமைப்பு இப்போ ஃபுல்லாக வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதா வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பாக மாறிக்கிட்டு இவருடைய தலைமையில் அதை இவர் ரொம்ப அழகாக டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால தான் பல இவர் வந்த உடனே 2வது நாளே 3வது நாளும் வந்து இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் இவ்வளவுக்கும் வந்து நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருந்த அந்த காலகட்டத்தில் கூட இதை சமாளித்து பண்ணியிருக்காரு. அப்படி பல விஷயங்கள் இவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைமைக்கு வரும். நாங்கள் நினைக்கிறது சாதிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப முனைப்பாக இருக்கிறது. இதற்கு முன்னாடியே அப்படி நீ எப்பவுமே இப்படி குறுக்க கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது தம்பி. நல்லதை நினைச்சு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது நீ பின்னாடி ஏன் போற? குறுக்கு பத்தியா கேள்வி கேட்காது, புரியுதா? நல்லது பண்ண போறோம். நாங்க இப்ப நடிகர்களோட இணக்கமா உட்காந்து பேசுவோம். அவங்களும் வந்து தயாரிப்பாளர்கள் தூக்கி எறிகிறவங்க. தயாரிப்பாளர்கள் நல்ல மரியாதை உள்ளவங்க தான் நடிகர்கள் இல்லையா? நடிகர்கள் இல்லாமல் தயாரிப்பாளர் இல்லாமல் நடிகர்கள் உட்கார்ந்து பேசும்போது ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்கும். ஏன்னா என்னைக்கும் ஒரு நாள் சினிமா ஆரம்பிச்சது, இன்னைக்கு சினிமா நல்லா இல்லை. ஸோ எல்லாரும் சேர்ந்து டிராவல் பண்ணுவோம் அப்படின்றதானே எங்க கோரிக்கை. அதை எப்படி அவங்க இது பண்ணுவாங்க? இப்ப அவர் சொன்னாரு நடிகர்கள் சம்பவத்தை குறைக்க போறீங்களான்னு கேட்கிறாரு. இல்லை, அது குறைக்கிறது இல்லை. 2 பேரும் சேர்ந்து படங்கள் பண்ணுவோம். வர்ற லாபத்துல 2 பேரும் பண்ணிக்கிறோம் அப்படின்றதான் சொல்றதே தவிர நீங்க சம்பளத்தை குறைச்சிங்க, நீங்க சும்மா வேலை செய்யுங்க அப்படின்னு
ஸோ எங்களுக்குள்ள இணக்கமான முடிவு வரும். அப்படிதான் நாங்கள் பேசுவோம். நோக்கமே லாப நஷ்டத்துல பங்கேற்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த சிறு திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு வந்து இந்த தேட்டர் கிடைக்கல அப்படின்ற பிரச்சனை வந்து ஆண்டாண்டு காலமா பல மேடைகளிலும் நிகழ்ச்சிகளுடைய மேடைகளிலும் பேசிட்டே இருக்கோம். அவர்களுக்கான அந்த வாழ்க்கைக்கு புதுசா என்ன சார் பண்ண போறீங்க? இல்ல அது என்னன்னா அதுவும் பேசிட்டு இருக்க முன்னாடி கொண்டு வந்து சட்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து 4 ஷோ. நீங்க காலையில 9 மணி ஷோ போட்டாலும் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேற கர்நாடகா ஆந்திராவோட அந்த மாதிரி கிடையாது. அதுவும் ஒரு அன்னைக்கு சிஎம்ஐ பார்த்து ஒரு மனு கொடுத்துருக்கோம். 5 ஷோவை போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 9 மணிக்கு ஆரம்பிச்சாவே ஃபர்ஸ்ட் ஷோவை பர்மிஷன் ஸ்பெஷல் ஷோ மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ வர படங்கள்லாம் 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் இருக்குது. இப்போ பெரும்பாலும் ஒரு சில படங்களை தவிர அந்த மாதிரி கிடையாது, 2 மணி நேரம் தான். அதில் வந்து பண்ணலாம். அது ஒரு ஷோ கொடுக்கலாம். இந்த மாதிரி பேசிட்டு மனு கொடுத்துருக்கோம். புதுசாக அமையக்கூடிய கவர்மெண்ட்டு கொடுத்து நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். அவர் இப்பதானே இப்பதான் வந்திருக்கிறாங்க. முதல்ல வந்து இந்த புதுசா வெற்றி பெற்ற இந்த நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தில் நானும் கிட்டத்தட்ட 27 வருஷமா உறுப்பினர் இருக்கேன். மூத்த உறுப்பினர் முறையில் கண்டிப்பாக தமிழ் திரைப்பட சங்கத்துக்கு என்னுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். பெரிய திரைப்படத்திற்கு இந்த பிரச்சனை வரப்போ அடுத்தடுத்து சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் நிறைய வந்து இந்த மாதிரியான இருக்கு. நல்ல கதைகள் கொண்ட திரைப்படங்கள், ஒரு பெரிய பட்ஜெட் கொண்டிருக்கக்கூடிய திரைப்படமே இந்த மாதிரி வெளியாகும் பொழுது தயாரிப்பாளர்களுடைய நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரியான நடவடிக்கைகள் வெளியானதா பைரசி அதான் நாங்கள் இப்போ பேசும்போதே பொதுக்குழுவில் பேசுவோம். படம் ரிலீஸ் ஆன பின்னாடி பைரசி போகிறோம். இப்போ ரிலீஸ் ஆகாத படத்துக்கு ஒரு சிலர் பண்ணது இப்போ எடிட்டரு அவங்க அசிஸ்டன்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது கண்டுபிடிச்சாச்சு, உடனே நீக்கம் பண்ணியிருக்கு. இதை பாதிக்கிறது தயாரிப்பாளர் தான். சட்டப்படி நடவடிக்கை அதான் இப்போ போயிட்டு இல்லை அதுதான் ரெவென்யூ ஷேர். அதுதான் லாப நஷ்டத்தில் பங்கு இருக்குன்னு சொல்லி நடிகர்களோ டெக்னீஷியன் எல்லாத்துட்டையும் பேசியிருக்கோம். பெரிய பெரிய டெக்னீஷியன் பெரிய பட்ஜெட் படங்கள் 2 படத்துக்கு தான் அந்த சிஸ்டம் 6 கோடி கீழே இருக்கிற படங்களுக்கு பிரச்சனை இல்லை. நடுத்தர படங்களுக்கு பெரிய பட்ஜெட் படங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குது. அதுதான் ரெவன்யூ ஷேரில் கொண்டு வந்து இப்போ தீர்மானம் போட்டிருக்காங்க. அதை வலியுறுத்தி தான் ஒரு நாள் அடையாளம் இருக்குது. அதுக்கான மீட்டிங் போயிட்டு இருக்கு. சவுத் இந்தியா லெவலில் போய் சொல்லுங்க. அதாவது ஹைதராபாத்தில் போன மாதம் வந்து 24ஆம் தேதி ஒரு மீட்டிங் நடந்தது. 4 மாநிலங்களும் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கு அத்தனை ப்ரொடியூசர்ஸை நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு போட்டோம். அந்த கூட்டமைப்பு பேர் சவுத் இந்தியன் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன். அதாவது வந்துட்டு இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படம் வந்துட்டு தமிழ் மட்டும் இல்லை, மற்ற 3 லாங்குவேஜுக்கும் போகுது. இங்கே ஒரு பிரச்சனைன்னா அங்கேயும் நம்ம ரிலீஸ் பண்ணணும். இந்த பிரச்சனை சால்வ் பண்ணால் தான் அங்கே வந்துட்டு நம்ம பண்ண முடியும். அதனால அவங்களும் கூட சேர்ந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா ஒரு அமைப்பு அமைச்சிருக்கோம். இனிமேல் எந்த பிரச்சனை வந்தால் கூட ப்ரொடியூசர்ஸுக்கு 4 பேரும் வந்துட்டு 4 மாநிலங்கள் ஒன்றா செயல்படுவோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்துருக்கோம். சார் அதே மாதிரி சினிமா வெளியீட்டை வந்து ஓடிடி தான் நிர்ணயிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தொடர் காலமாகவே இருக்கிறது. ஏன்னா இந்த ஓடிடியோட சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட தேதிக்குள்ள நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணாலும் நாங்கள் ஓடிடியில் பண்ணிடுவோன்னு. ஸோ இது வந்து தயாரிப்பாளர்களுக்கு இதுவும் நேரடியான ஓடிடி இல்லை. அதான் இப்போ நாங்கள் என்னென்னா இப்போ எங்கள் நிர்வாகம் வந்து ஒன்று ஹை லெவல் கமிட்டி ஒன்று போட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம், வெளியிடுவோம். அதில் ரொம்ப முக்கிய எஸ்எஸ் சார் அந்த மாதிரி ரொம்ப முக்கியமானவங்க, அது ஏற்கனவே ரொம்ப அனுபவம் வாய்ந்த தயாரிப்பாளர் அவங்கள வச்சு ஒரு ஹை லெவல் கமிட்டி பண்ணியிருக்கோம். அதுக்கு என்னென்ன சீர் பண்ணலாம் அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது இந்த மாதத்துல எல்லாம் முடிவு பண்ணிடுவோம். ஓடிடி தியேட்டர் இல்லை, நாங்கள் நிர்வாகம் வந்து 1 மாதம் தான், இப்போ 2 மாதம் ஆகும் போது இந்த தேர்தல்னால எதுவும் பண்ண முடியல. கண்டிப்பாக ஒரு மாதத்தில் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரும். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி.